வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் ஸ்டஃப்கூல், அதாவது ஒரு ப்ரீமியம் பிராண்டு, இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பவர் பேங்க் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்டஃப்கூலோட Click10ங்கிற பேரில் வராங்க. அதாவது 10,000 mAh பவர் பேங்க், அதனால் Click10 கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. இந்த பவர் பேங்கை, அதாவது ப்ரீமியம் டைப் பவர் பேங்கை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ கேட்ஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும், ஆஃபர் கோடு வேணும், கூப்பன் கோடு வேணும், மந்த்லி எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்ஜெட் செக்மெண்ட்டில், அப்புறம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில், அப்புறம் மிட் ரேஞ்சில் இந்த மாதிரி அலர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வேணும்னா கூகுள் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பொறுமையாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது. நண்பா, இப்போ அதுக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டஃப்கூலை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பொதுவாக. அதாவது இவங்க ப்ரீமியம் பிராண்டுன்னு சொல்லுவாங்க, சரியா? இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஆப்பிள் தரத்துக்கு இருக்கும், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த பாக்ஸை நம்ம பிரித்தோம்னா இங்கே பாருங்கள், டாப்பில் பவர் பேங்க் தந்துருக்குறாங்க. தென் அதோட கீழ் போய் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. அதாவது யூசர் மானுவல், வாரண்டி கார்டு, இந்த மாதிரி பேப்பர் ஒர்க்ஸ் தான் அதில் இருக்குது, சரியா? இதை தவிர ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு பிடி கேபிள் தந்துருக்குறாங்க. அன்பாக்சிங்கை பொறுத்த மட்டும் இவ்வளோ தான் உங்களுக்கு வருது. இனி உங்களுக்கு ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பவர் பேங்கை காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பவர் பேங்க் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க ப்ரீமியம் பிராண்ட்னால அதுக்கேற்ற டிசைன்ஸில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், ஃபினிஷிங் எல்லாமே டைட்டானியம். சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். டாப் லெவலுக்கு அல்ட்ரா ப்ரீமியமில் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தொட்டு பார்க்கும்போது அந்த ஃபீல் வருது, சரியா? அவங்க ப்ரீமியம் பிராண்டு தாங்கிறத அவங்க டிசைன் அப்புறம் அவங்களோட ஃபினிஷிங்லேயே காட்டியிருக்கிறாங்க, பக்காவாக காட்டியிருக்கிறாங்க. நண்பா, திரும்பவும் சொல்கிறேன், ஃபினிஷிங் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரெண்டை பாருங்கள், அதாவது ஸ்டஃப்கூலோட லோகோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயர்லெஸ் பவர் பேங்க்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எல்இடி டிஸ்பிளே இருக்குது ஃப்ரண்டில். தென் இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜிங் பேட் தந்துருக்குறாங்க. தென் ஒரு சைடில் இங்கே பாருங்கள், பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. பிடி அவுட்புட்டுக்கு டைப் சி போர்ட் தந்துருக்காங்க அவுட்புட்டுக்காக. அப்புறம் ஒரு யூஎஸ்பி போர்ட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது, சரியா? இனி நீங்கள் கொடுக்கக்கூடிய காசுக்கு அவங்க என்ன தாராங்க? இது ப்ரீமியம் பவர் பேங்க்னால முழுக்க இது யாருக்காக பண்ணியிருக்காங்கன்னா ஐஃபோன் யூசர்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 16, 15, 14, 13, 12 இதுக்கெல்லாமே சப்போர்ட் ஆகும். தென் ஐஃபோனை பொறுத்த மட்டும் அரை மணி நேரத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 50% பேட்டரி ஃபில் ஆகிரும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. தென் இதோட மேக்ஸிமம் அவுட்புட், அதாவது ஃபாஸ்ட் ஒயர்டு சார்ஜிங்கில் உங்களுக்கு 20 வாட் கிடைக்கும், சரியா? தென் இப்போ மேக்னெட்டிக் சார்ஜிங் பேட் பயன்படுத்தினீங்கன்னா, அதான் ஒயர்லெஸ் சார்ஜிங் மூலிமா நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு கொடுக்கும். வேணால் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த மேக்னெட்டிக் சார்ஜிங் பேட்டில் உங்கள் ஃபோனை ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அது சார்ஜ் ஆகுது, சென்சிங் பண்ணுது. உடனே டிஸ்பிளேயில் உங்களுக்கு பேட்டரியோட கெப்பாசிட்டி, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் பவர் பேங்கில் சார்ஜ் இருக்குங்கிறத காமிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நண்பா, என்ன கேட்டால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ரிவ்யூ எந்த மாதிரி இருக்குன்னா, ஒருத்தான ஒரு பவர் பேங்க் தான், குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. டிடிஹெச் டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அதே நேரத்தில் இது 10,000 mAh பவர் பேங்க். இவங்க Click10ன்னு சொல்லிட்டு இன்னொரு 20,000 mAh பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க, சரியா? இதோட ரெண்டோட லிங்கும் நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி பவர் பேங்க் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஒர்த்து தான். பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். 20,000 mAh உங்களுக்கு தெரியும், 20,000 mAhனால கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். எனக்கு 10,000 mAh போதும், 2 வாட்டி தான் சார்ஜ் பண்ணுவேன்னா இது தாராளம் ஓகே. தேவைப்படுறவங்களுக்கு பை லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன், சரியா? வேணால் கார்ட்லேயும் கொடுக்குறேன். தென் கமெண்ட் இதில் பின் பண்ணி வைக்கிறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.